வாங்கங்க இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டு லஞ்ச் வந்து என்னன்னு நான் லஞ்சுக்கு செஞ்ச சொரக்காய் கூட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இந்த கூட்டு மட்டும் போதும், வேற எந்த குழம்பும் வந்து தேவையில்ல. அந்த அளவுக்கு வந்து கூட்டு வந்து நல்லா ருசியா இருக்கும். ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சொரக்காய் எடுத்துட்டு மேல வந்து தோலை சீவி வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் துண்டா போட்டாலும் நமக்கு வந்து கூட்டு நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம எடுத்திருக்கிற இந்த சொரக்காய் அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 2 தடவை வந்து கழுவிட்டு வந்துக்கலாம். இப்ப கொஞ்சமா வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்ப குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சொரக்காவையும் சேர்த்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்புங்கிறனால செரிமானத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உரப்புக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எனக்கு இதுல சீரகத்தூளும் சேர்ந்து இருக்கும். நீங்க தனித்தனியா போடுறீங்க அப்படின்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா 3/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்ப இதோட 1.25 டம்ளருக்கு வந்து தண்ணி ஊத்திக்கலாம். சொரக்காய் உங்களுக்கு நல்லா வந்து இன்னும் தண்ணி காயா இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல நாட்டு சொரக்காவா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நிறைய விட்டு வரும். அதுக்குன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தினா கூட கரெக்டா தான் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க குக்கர்ல வைக்காம வெறும் சட்டியில வச்சாலும் குக்கருக்கு பதிலாக சட்டியில வைக்கணும். இதே செய்முறை தான். பாருங்க, நமக்கு நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொரக்காயுமே வந்து நல்லா பூ போல வெந்து வந்துருச்சு. பாருங்க, தண்ணியும் வந்து நமக்கு கரெக்டா தான் இருந்திருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் இதுல உப்பு போடலங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. காய் வேக வைக்கும் போதே வந்து நம்ம போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். அடுப்புல வச்சுட்டு நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சி நம்ம இந்த சொரக்காய் கூட்டுல வந்து ஊத்திக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பருப்பு சம்பந்தமான கூட்டு குழம்பு என்னவா இருந்தாலும் மல்லிச்செடி வந்து கூட கொஞ்சம் அதிகமா போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து சுவையா இருக்கும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, நமக்கு நல்லா வந்து ஊற்றி சாப்பிட்ற பக்குவம் கூட்டு பக்குவத்தில் இருக்கு. பருப்பு வந்து இன்னும் ஆற கொஞ்சம் இறுக்கம் வேற கொடுக்கும். இப்போ கூட்டை வந்து தாளிச்சு விடுவோம். தாளிச்சு விட வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற கூட்டை இந்த தாளிப்புல ஊத்துங்க. தாளிப்பை கொண்டு போய் கூட்டுல ஊத்துறதை விட கூட்டை வந்து தாளிப்புல ஊட்டினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சொரக்காய் கூட்டு வந்து ரெடியா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம், அதே டைம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப சொரக்காய் கூட்டு வந்து ரெடி. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷா வந்து நான் முட்டை வந்து போட போறேன். கல்லுக்காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்ப ஒரு பக்கம் வேகவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் அரைக்கும் போதே வந்து உப்பு போட்டிருப்பேன், அதனால நான் உப்பு போடல. நீங்க போடலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. வேக விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா டபுள் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு சொரக்காய் கூட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை, அப்புறம் மாம்பழம், தயிர், இதோட வந்து இன்னைக்கு வந்து மதியம் லஞ்ச் வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வந்து எந்த காம்பினேஷன்ல சிம்பிளா வந்து சமைப்பீங்கிறத சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.